ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஆர்க் அட்மிஷன் வந்து தமிழ்நாட்டில் ஓப்பன் ஆகிட்டு, ஸோ அதை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணுறது, ஸோ அதை பற்றின டீட்டெயிலாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் குரோமில் போய் TNEAonline.orgன்னு அடிச்சிங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு இதேமாரி ஒரு பேஜ் வரும். ஸோ இது வந்து இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கான பேஜ் தான். ஸோ இதில் தான் உங்களுக்கு பிஆர்க் அட்மிஷனுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் மற்ற எதையுமே பார்க்காதீங்க. கிளிக் ஹியர் டு பிஆர்க் அட்மிஷன் இங்கே கீழே புதுசாக ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிஆர்க்கு வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, அப்ளை பண்ணுறது எல்லாமே அதுக்குள்ளே போய் நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, கிளிக் ஹியர் டு ரிஜிஸ்டர் பிஆர்க் அட்மிஷன்னு. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இப்படி தான் ஒரு ஹோம் பேஜ் வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த லாகின்ங்கிற ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே இப்போ நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ணுவீங்க. ஸோ எப்படி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கிறத நம்ம ஒன் பை ஒன் பார்ப்போம். ஸோ கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த இடத்த வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஸோ இப்படி உள்ளே வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நேம் கேட்குறாங்க. ஸோ உங்களோட நேம் நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ அந்த நேம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்களோட 10th மார்க் ஷீட்டில் நீங்கள் என்ன நேம் இருக்கோ ஸோ அதேமாரி இருக்கணும் கரெக்டாக. ஸோ ராங்கெல்லாம் பண்ணக்கூடாது, கரெக்டாக பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு மொபைல் நம்பர் கொடுக்கணும். ஸோ அந்த மொபைல் நம்பர் வந்து எதுக்குங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஒரு இமெயில் அட்ரஸ். ஸோ இமெயில் அட்ரஸில் வந்து உங்களோட நேம் எல்லாமே டீசெண்டாக இருக்கணும், டீசெண்ட் அண்ட் வேலிட் இமெயில் அட்ரஸாக இருக்கணும்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த். ஸோ டேட் ஆஃப் பர்த் வந்து டேட்டு, மந்த்து, இயரு. ஸோ இது வந்து அவங்க கேலண்டர் மாரி ஒரு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் செலக்ட் பண்ணி அழகாக டைப் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து 12th டிப்ளமோ 12th படிச்சிருந்தா 12th HSC கொடுக்கலாம், இல்லைனா டிப்ளமோனா அதிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு வகையான பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து 6 கேரக்டர் இருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதில் ஆல்ஃபபெட்ஸ் அண்டு நம்பர்ஸு நிறைய சிம்பிள்ஸ்லாம் கலந்துருக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் உங்கள் நேமு அட்டு ஏதாவது ஒரு நம்பர் வச்சுக்கலாம். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் ரீஎன்ட்ரு பண்ணி சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா மொபைல் நம்பர் எதுக்கு கொடுக்குறீங்கன்னு. ஸோ அதில் ஒரு ஓடிபி வரும், அதை என்ட்ரு பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதேமாரி ஒரு லாகின் பேஜ் வந்துடும். ஸோ இதில் நீங்கள் கொடுத்த அந்த இமெயில் அட்ரஸை போட்டு அதுக்கு இப்போ நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணேன் பார்த்தீங்களா, ஸோ அந்த பாஸ்வேர்டையும் போட்டு நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அப்ளை பண்ணுறதுக்கான அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்படி தான் இருக்கும் அந்த அப்ளை பண்ணுற பேஜ். ஸோ சேம் இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு எப்படி இருக்குமோ அதேமாதிரி தான் பிஆர்க் அட்மிஷனுக்கும் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒன் பை ஒன் உங்களோட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிட்டு வர வேண்டியதான். ஸோ செம்ம ஈஸி. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நேம் ஆஃப் த பேரண்ட் கேட்குறாங்க. ஸோ உங்கள் அப்பா பேர் அதை கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு என்ட்ரு பண்ணணும். ஸோ கம்யூனிகேஷன் அட்ரஸ், ஸோ நீங்கள் இருக்க அட்ரஸ் இப்போ உங்களை எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, ஸோ அதுக்கான அட்ரஸை நீங்கள் பண்ணணும். ஸோ சேம் கம்யூனிகேஷன் அட்ரஸ் தான் உங்களோட பெர்மனெண்ட் அட்ரஸும். ஸோ நீங்கள் என்னவோ அதை என்ட்ரு பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு, தாலுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ், பின்கோடு, உங்கள் ஊரோட பின்கோடு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்டு. ஸோ சேம் தான் டிஸ்ட்ரிக்ட் தான் அதுவும். ஸோ சிட்டி ஸ்டேட்டஸ் ஆஃப் நேட்டிவ் பிளேஸும் இதுவும் மேபி உங்களோட டிஸ்ட்ரிக்ட் கிட்ட தான் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, ஸோ ஜெண்டரு, ஸோ மதர் டங் கேட்குறாங்க. ஸோ தமிழ், இங்கிலீஷ்னு நீங்கள் என்னவோ அதை கிளிக் பண்ணலாம். ஸோ நேஷ்னாலிட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்தியனாக தான் இருக்கணும். ஸோ நேட்டிவிட்டியும் தமிழ்நாடு தான். ஸோ ரிலீஜியன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ரிலீஜனோ அதை கிளிக் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நேம் ஆஃப் த கம்யூனிட்டி, நேம் ஆஃப் த கேஸ்ட், ஆதார் நம்பர் வந்து ஆப்ஷனல் தான். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கிளிக் பண்ணி ஒன் பை ஒன் என்ட்ரு பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட அந்த ப்ரொஃபைலுங்கிற அந்த ஆப்ஷன் வந்து டிக்கு விழுந்துடும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து. ஸோ இந்த ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷனில் என்ன இருக்குங்கிறத அப்படியே ஒன் பை ஒன் பார்த்துட்டே வருவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில் தான் ப்ரொஃபைல் தான் அதுக்கு இது கிளிக் ஆகிட்டு. ஸோ நீங்கள் ஸ்பெஷல் ரிசர்வேஷனாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து எஸ்னா எஸ் கொடுக்கணும், நோனா நோ கொடுக்கணும் அடுத்த ஆப்ஷனில். ஸோ உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பும் அதேமாரி எஸ்னா எஸ், நோனா நோ. ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ உங்களோட ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சீங்க அந்த பேசிக் தான் கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களோட அகாடமிக் பற்றின டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் அது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன் ப்ரிவியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒன் பை ஒன் சேவ் கொடுக்க தான் உங்களுக்கு இது எல்லாமே ஓப்பன் ஆகும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். ஸோ பேமெண்ட் ருபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500 தான். ஸோ நீங்கள் 500 ருபீஸ் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நம்ம டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத. ஸோ என்ன தான் நீங்கள் வீட்டிலேயே அப்ளை பண்ணலாம்னு நினச்சாலும் என்ன கேட்டிங்கன்னா பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நெட் சென்டருக்கு போகிறது தான். ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோவில் அப்லோட் பண்ண என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவையோ அதையும்
இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் ஒரு ₹500 அவர் டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணி அது அவர் அப்ளை பண்ணுறதுக்கு அவருக்கு சார்ஜ் ஒரு ₹200 போக ஒரு ₹700 வரை நீங்கள் இந்த ஒரு நெட் சென்டருக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும். சேஃப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம். ஸோ இதுதான் என்ன கேட்டிங்கன்னா பெஸ்ட்டான ஐடியா. ஸோ நீங்கள் வீட்டில் அப்ளை பண்ணுறது தப்பு கிடையாது, பண்ணலாம். இருந்தாலும் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ணுறது ஒரு நெட் சென்டருக்கு போங்க. ஸோ உங்களுக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். இது போல் வீடியோஸை பார்க்கறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான், ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ.